Hello everyone, welcome to PYQ series. இந்த PYQ சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 9 கொஸ்டின் பேப்பர், அதாவது என்னைக்குலேருந்து NTA நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறானோ அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆசிலேஷன் லெசனில் இருக்க PYQவை பார்க்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி சரிங்களா ஆஃப் அ பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இன் ஒன் கம்ப்ளீட் வைப்ரேஷன். ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷனில் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? கரெக்டா? See basically x is equal to a sin omega t னு வெச்சுக்கோ. அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ண வெலாசிட்டி என்ன வருது? a omega cos omega t. அப்ப யாராவது என்கிட்ட மேக்ஸிமம் கேட்டாங்க, ஒருத்தவங்க a ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க, வெரி குட். யாராவது என்கிட்ட மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா தான் v max ஓட வேல்யூ என்ன ஆகும்? a omega. இது வந்து வெலாசிட்டி மேக்ஸிமம். ஆனா கேள்வி அது கிடையாது மேடம். ஓகேவா? கேள்வி அது இல்லை. கேள்வி என்னது? ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 0. சிம்பிளான ரூல் சொல்லணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிரும், அதனால வெலாசிட்டி என்ன? 0. இல்லை சார் எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபுல்லாக புரியணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனோட ஆவரேஜ் எடுக்கிறீங்க. எதை பொறுத்து? டைமை பொறுத்து இது சேஞ்ச் ஆகுது. v dt by integral of dt. நல்லா பாரு, எங்கேருந்து எங்கே போக போறீங்க? ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து போயிட்டு திரும்பி அதே எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துடுவீங்க. கரெக்டாக இல்லையா? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ போயிட்டு அங்கேயே வர போறீங்க. அப்போ உங்கள் லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? இல்லை சார் எனக்கு இப்படி வேணா ஹாஃப் ஆஃபாக பிரித்து எடுக்கிறேன்னா எடுத்துக்கோ. ஒன்றில் பாசிட்டிவ் வரும், இன்னொன்று நெகட்டிவ் வரும். இதான் ஃபார்முலா. a omega cos omega t dt. டைம் எங்க வரைக்கும் வேரி ஆகுது? டைம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் வேரி ஆகுது? 0 to capital T ன்னு வச்சுக்கோ. சரியா? இவன் லிமிட் இங்கிட்டு மாற்றிக்கோ. 0 to capital T. இப்போ a ஒமேகாவை வெளியே எடுத்துட்டேன்னா உனக்கு இன்டகிரல் பண்ண என்ன வரும்? sin omega t. கரெக்டா? ஆப்வியஸ்லி டிவைட் பை ஒமேகா. இது இன்டகிரேட் பண்ணிட்டேனா சரியா? இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இது கிடைக்கும் 0 to t வரைக்கும். ஓகே, கீழே இருக்கிறது என்ன? t. லிமிட் என்ன? 0 to t வரைக்கும். இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். இப்போ நல்லா பாரு, ஒமேகாவோட வேல்யூ என்ன? அப்போ நான் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். சைன் ஆஃப் 2 pi by t. அப்பர் லிமிட் என்னது? t மைனஸ் சைன் ஆஃப் 2 pi by t. லோயர் லிமிட் என்னது? 0. சைன் ஆஃப் 2 pi என்ன? சைன் ஆஃப் 2 pi என்னது? சைன் ஆஃப் 2 pi என்ன? 0. சைன் ஆஃப் pi என்ன? 0. அப்போ 0லேருந்து 0 சப்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன? 0. அதனால தான் இது 0 ஆயிடுச்சு. புரியுதா? நீ ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிளா ஆவரேஜ் என்ன? 0 ஆயிரும். ஏன்? ஏன்னா கிராஃப் பாரு, இதுவும் பொசிஷன் கிராஃப்னு வச்சுக்கோ. சரியா? உன் வெலாசிட்டி கிராஃப் எப்படி இருக்கும்? இது என் வெலாசிட்டி கிராஃப் சார். அப்ப நல்லா பாரு, இந்த பொசிஷன் கிராஃப் அழிச்சிருவோம். ஓகே, இப்போ நல்லா பாரு, இந்த வெலாசிட்டி கிராஃப் எவ்வளோ ஏரியா பாசிட்டிவ்ல ஸ்வைப் பண்ணியிருக்கோ அதே ஏரியாவை நெகட்டிவ்ல ஸ்வைப், அதே இது பாரு பாசிட்டிவ் ஏரியா, அதே அளவுக்கு ஏரியா எங்க இருக்குது? நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப டோட்டல் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஓகே, அதே இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்டாலும் அதே கதை தான். இந்த क्वेश्चन பாரு, the displacement of a particle executed simple harmonic motion is given by y is equal to a naught sin omega t b cos omega t. நான் உங்கள்ட்ட படிச்சு சொல்லிட்டேன். இந்த சைன் ஒமேகா டி எந்த ஆக்சிஸ்ல இருக்கிற ஒரு விஷயம்? எங்க இருக்கும் சைன் ஒமேகா டி? எக்ஸ் ஆக்சிஸ்ல சைன் ஒமேகா டி. கரெக்டா? இதோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்கான்? சைன் ஒமேகா டி 1ன்னு போட்டேன்னா இந்த வேல்யூ a. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல வேல்யூ a. ஓகேவா? y ஆக்சிஸ்ல வேல்யூ என்ன? cos omega t வேல்யூ b. ஓகேவா?
அப்போ ஒரு சில பர்டிகுலர் கண்டிஷன்ல என்ன ஆக போகுது பாரு, y is equal to, நான் சப்போஸ் சரியா t is equal to 0 போடுறேன். t is equal to 0 போட்டா இந்த டேர்ம் மொத்தமா 1 ஆயிருமா, 0 ஆயிரும். ஏன்னா sin 0 என்ன 0. புரியுதா? அப்ப எனக்கு என்ன கிடைக்குது, y is equal to a0 கரெக்டா பிளஸ் b. இந்த b எந்த ஆக்சிஸ்ல இருக்குது, j ஆக்சிஸ்ல இருக்கிற ஒரு விஷயம். இதே நேரத்தில் நான் சப்போஸ் இந்த டேர்மை 0 ஆக்குறான், நான் இந்த ரெண்டாவது டேர்மை 0 ஆக்குறேன். இந்த டேர்ம் 0 ஆகுறப்ப 0 ஆகுதுன்னா என்ன அர்த்தம், 90 டிகிரி போட்டுக்கோன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா இந்த டேர்ம் மேக்ஸிமம்ல இருக்கும். அப்ப என் வேல்யூ என்ன, கரெக்டா? இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் கேக்குறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ரெண்டு சாரி ஆம்ப்ளிடியூட் கேக்குறான். ஆம்ப்ளிடியூட் தானே கேட்டிருக்கான். ஆம்ப்ளிடியூட் கேக்குறேன். ஆம்ப்ளிடியூட்னா என்னது, உங்களுக்கு எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு, அதான் ஆம்ப்ளிடியூட். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம ஆம்ப்ளிடியூட் சொல்லுவோம். இப்போ இங்க மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்குது, எதுல இருந்து எதுவே சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ. ஒன்னு ai கேப் மைனஸ் bj கேப். ஒன்னு இப்படி எழுதலாம், இல்லைன்னா எப்படி எழுதிக்கலாம், bj கேப் மைனஸ் ai கேப். எது வேணாலும் இருந்திருக்கலாம். நீ இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, அதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி. இப்ப இது என்ன, இது ஸ்கேலாரா வெக்டாரா, இது வெக்டார் குவான்டிட்டி. ஆனா எனக்கு ஆன்சர் எதுல வேணும், ஸ்கேலார்ல வேணும். இது எல்லா ஆப்ஷனை பாரு ஸ்கேலார்ல இருக்கு. அப்ப இந்த ரெண்டு டேர்மோட ஸ்கேலார் வேல்யூ எப்படி எழுதுவேன், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். புரிகிறதா? இந்த கொஸ்டின் புரிஞ்சா? ஏன்னா இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு புரியாது, பட் நான் இப்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேட்டுக்கோ. புரியுது? ஓகே. இதான் கொஸ்டின். The radius of a circle, the period of revolution, initial position and sense of revolution are indicated in the figure. t is equal to 0ல பார்ட்டிகல் இங்க இருக்கு. அப்ப இது சைனா காசா, அதாவது y ஆக்சிஸ்ல நல்லா பாரு, y ஆக்சிஸ்ல t is equal to 0ல நீ மேக்ஸிமம் ரீச் பண்ற. அப்ப இது சைனா காசா, என்ன கிராஃப் இது, காஸ். வெரி குட், வெரி குட். நிறைய மேக்னிட் லெஜெண்ட் நீங்க ரொம்ப பின்னாடி இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு முன்னாடி வாங்க. வெரி குட். ஸோ t is equal to 0ல எனக்கு மேக்ஸிமம் கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஒரு காஸ் கிராஃப். t is equal to 0ல எனக்கு 0 கிடைக்குது, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா இது சைன் கிராஃப். ஓகே ஓகே சார். நல்லா பாருங்க, நம்ம கிராஃப் எப்படி எழுதுவோம்னா y is equal to a sin omega t இருக்கலாம், இல்ல cos omega t இருக்கலாம். இந்த இடத்துல cos, அப்ப cos of omega t. இந்த aங்கிறது என்னது, ஆம்ப்ளிடியூட். மேக்ஸிமம் எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட், இது பாரு, இது 3 மீட்டர், இதுவும் 3 மீட்டர். cos of omega t. டைம் பீரியட் எவ்வளவு சார் சொல்றான், 4 செகண்ட். அப்ப ஒமேகா என்ன ஆகும், ஒமேகாவோட ஃபார்முலா வந்து 2π/t. இன் டைம் எவ்வளவு ஆகுது, 4 செகண்ட் ஆகுது. டைமோட வேல்யூ 4 செகண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு. புரியுதா? ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இதுதான் கிராஃப். ஓகே ஓகே. The distance covered by a particle undergoing SHM in one time period is. நல்லா டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கல. நான் இங்கிருந்து இங்கே போனால் a டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறேன், இங்கே வந்தால் a டிஸ்டன்ஸ், இங்கே போகிறான் a டிஸ்டன்ஸ், இங்கே வந்தால் a டிஸ்டன்ஸ். அப்போ மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கேன், 4a. டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன்சர் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்டோட ஆன்சர் என்ன, குட், 0. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா 4, டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா 0. வெரி குட். த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆக்சிலரேஷன். டைரக்டான கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது.
நல்லா பாரு, இந்த கிராஃப்க்கும் இந்த கிராஃப்க்கு நடுவில் இருக்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ? இது பொசிஷன், இது வெலாசிட்டி, இது ஆக்சிலரேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வெலாசிட்டிக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரி. வெலாசிட்டிக்கும் ஆக்சிலரேஷனுக்கு நடுவில் இருக்குது 90 டிகிரி. இது பாரு, இது எப்படி இருக்கு? இவன் மேலே போகிறப்ப கீழே போகிறான், கீழே போகிறப்ப மேலே போகிறான். இதையும் கம்பேர் பண்ணு. இவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளோ? இதில் நீங்கள் 90 சார், இங்கே நீங்கள் 90 சார். அப்போ மொத்தம் எவ்வளோ? 180. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, குட். ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன் விச் ரெப்ரசன்ட் பீரியாடிக் மோஷன். இது எது பீரியாடிக் மோஷன் கேட்குறாங்க. சைன் ஒமேகா டி இருந்தாலும் சரி, காஸ் ஒமேகா டி இருந்தாலும் சரி, அது பீரியாடிக் ஃபங்க்ஷன் இருக்கா? இருக்கு சார். இதான் உங்கள் ஆன்சர். அப்போ எதெல்லாம் பீரியாடிக் இல்லைன்னு பாரு. எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஏன் சார் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்? ஏன்னா இதோட கிராஃப் பார்த்தேன்னா இதோட கிராஃப் இப்படி இருக்கும், இது எக்ஸ்போனென்ஷியல் கிடையாது. லாகரிதமோட கிராஃப் பார்த்தேன்னா இப்படி இருக்கும், இது எக்ஸ்போனென்ஷியல் கிடையாது. இதோட கிராஃப் இப்படி இருக்கும், புரியுதா? இப்படி இருக்கலாம், இல்லை எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, இப்படி இருக்கும் இல்லை இப்படி இருக்கும். ஸோ பீரியாடிக் ஃபங்க்ஷன் என்னது? திரும்பி திரும்பி வரணும். இது வந்து அப்படியே போய்கிட்டே தான் இருக்குது. ஓகே, the magnetic field in a plane electromagnetic wave is given by. ஒரு சில பேர் சொல்லலாம் சார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் கொஸ்டின் நீங்க போட்டீங்க, நோ ப்ராப்ளம். மட்டும் இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கும், சரியா? ஆக்சுவலாக சொல்ல போனால் இது வேவ்ஸில் வரணும், ஆசோலேஷனில் போட்டாச்சு, நோ ப்ராப்ளம். கான்செப்ட் வச்சு நீ சால்வ் பண்ணலாம். ஓகேவா? என்ன கான்செப்ட்னா, இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வேல்யூ வந்து கே. இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ என்னது? கே. இந்த டீக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ வந்து ஒமேகா. எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது கே, டீக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒமேகா. இந்த கேவோட ஃபார்முலா வந்து ஒன்றுமே கிடையாது, 2π/λ. இந்த ஒமேகாவோட ஃபார்முலா பார்த்தனா 2πf இல்லைனா 2π/t. ஒன்று டைம் பீரியட் கேட்குறான்னா 2π/t இந்த வேல்யூட ஈக்குவேட் பண்ணி நம்மள்ட்ட இப்போ என்ன கேட்குறான்? கே கேட்குறான். இங்கே என்ன வேல்யூ தெரியுது? π × 10⁻3. இந்த பை கேன்சல். அப்போ லாம்டா அங்கே போயிடுச்சுன்னா 2/10⁻3 இல்லைனா 2 × 10⁻−3. எனி டிஃபிகல்ட்டி? கொஸ்டினில் டிஃபிகல்ட்டி இருக்கா? எவ்வளோ சிம்பிளான கொஸ்டின் கேட்குறாங்க பாரு. ஓகே, a body is executing simple harmonic motion with frequency n. The frequency of potential energy. கிராஷ் கோர்ஸ் எல்லாமே பார்த்துருங்க, டேப்லர் காலம் போட்டு கொடுத்துருப்பேன். ஆன்சர் 2n. சார் புரியல சார், எப்படி சார் இது எப்படி சார் வந்துச்சு? எங்களுக்கு புரியல. நல்லா பாரு, y is equal to a sin omega t. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? half kx². அப்போ half k x² என்ன? a² sin² omega t. புரியுதா? இப்போ எக்ஸோட வேல்யூ பாரு, இதுதான் எக்ஸோட கிராஃப். இந்த கிராஃபை நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னால் கரெக்டா, இன்னொரு தடவை கண்டினியூ பண்ணுறப்போன்னு சொன்னால் இதே நடக்கும். ஓகே, நான் கிராஃப்க்கு இடம் கூட கொடுக்கல. அப்போ இந்த வேல்யூ அப்படியே போகுது, கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பாரு, ஒரு கம்ப்ளீட் வேவ் இங்கேருந்து இங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஒரு வேவ் கம்ப்ளீட் ஆகுது. இதே காப்பி பண்ணி நான் அப்படியே பேஸ்ட் பண்ண அடுத்த வேவ், அதை காப்பி பண்ணி அடுத்து பேஸ்ட் பண்ணால் அப்படியே ஒரு வேவ். அப்போ ஒரு வேவ் கம்ப்ளீட் ஆக எவ்வளோ டைம் ஆகுது? லெட் மீ சே t டைம் ஆகுது. அடுத்த கிராஃப் என்ன கிராஃப் சார்? sin² omega t. இது ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னா நெகட்டிவ் வருமா? நெகட்டிவே வராது. ஏன்னா ஒரு நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணுறேன்னா அதில் எனக்கு என்ன வராது? நெகட்டிவே வராது. இப்போ நெகட்டிவ் வரலன்னா கிராஃப் எப்படி இருக்க போகுது? பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 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 பாசிட்டிவ். இப்போ நல்லா பாரு, எது சார் ஒரு மொத்த வேவு? இதுதான் சார் ஒரு மொத்த வேவு. ஏன்னா இந்த வேவை நான் காப்பி பண்ணி திரும்பி பேஸ்ட் பண்ணலாம், திரும்பி பேஸ்ட் பண்ணலாம், திரும்பி பேஸ்ட் பண்ணலாம். இதை மட்டுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? இது கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ
எது ஒரு கம்ப்ளீட் வேவோ அதுதான் ஒரு அதுக்கு டைம் பீரியட் டி. இப்போ என்ன சார் ஆயிடுச்சு, இங்கே டைம் பீரியட் என்ன ஆயிடுச்சு, முன்னாடியை விட இங்கே டைம் பீரியட் எவ்வளோதான், முன்னாடியை விட இப்போ டைம் பீரியட் பாதி. டைம் பீரியட் பாதினா ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, டபுள். டைம் பீரியட் பாதினா ஃப்ரீக்வன்சி என்னது, டபுள். எனி டிஃபிகல்ட்டி, டைம் பீரியட் பாதி ஆயிரும். ஒரு சில பேருக்கு டவுட்டு, சார் ஓகே சார் இந்த கிராஃப் புரிஞ்சு சார், ஆனால் பொட்டென்ஷியல் எனர்ஜி கிராஃப் கேட்டால் என்ன சார் பண்ணுறது, பொட்டென்ஷியல் சாரி கைனெட்டிக் எனர்ஜி கிராஃப் கேட்டால் என்ன பண்ணுறது, கைனெட்டிக் எனர்ஜி கிராஃப்க்கும் இதே தான். ஓகேவா, கைனெட்டிக் எனர்ஜி கேட்டாலும் இதே கதை தான் வரும். அதோட டைம் பீரியட் எவ்வளோதான், அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோதான், 2 times n தான். கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி கிராஃப் எப்படி கிடைக்கும், அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் கிராஃப் இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். சரியா, அது வந்து நேராக போய்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு ஃப்ரீக்வன்சியை நம்ம சொல்ல முடியாது, டிசி கரண்ட் மாதிரி போகும் அது. ஓகே, ஏசியில் ஆர்எம்எஸ்னு சொல்ல வெரி குட். ஏன்னா ஆர்எம்எஸ் என்ன பண்ணும், இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் கண்டுபிடிக்கும். குட். இப்போ பாரு, த ஸ்ப்ரிங் இஸ் ஸ்ட்ரெச் பை 5 centimeter by a force of 10 Newton. டைம் பீரியட் ஆஃப் த ஆசிலேஷன் கேட்குறான். டைம் பீரியட் ஆஃப் த ஆசிலேஷன் ஃபார்முலா என்ன, தயவுசெய்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடாத. சரியா, எனது ஸ்ப்ரிங் இப்படி ஆட போகுது, இந்த ஆசிலேஷன் இப்படி இருக்கு. சரியா, அதாவது ஒரு ஸ்ப்ரிங்கை தொங்க விட்டுட்டு இந்த ஆசிலேஷன் இப்படி இருக்குது. இந்த ஃபார்முலா எப்போ, இப்படி இருந்தால் இந்த ஃபார்முலா. அப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக m/k k/m வருமானு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் டைமென்ஷனே திங்க் பண்ணிடுறேன். m/k வரும். எப்படி சார் டைமென்ஷன் யோசிச்சிங்க, ஒன்றுமே கிடையாது, மாஸ் போட்டுக்கோ. கேவோட டைமென்ஷன் என்ன, m⁻². இது ரூட்டுக்குள்ளே இருக்குது. இது கேன்சல் ஆச்சு, t⁻² மேலே போகும். t⁻²க்கு ரூட் எடுத்தால் t⁻1 ஆயிரும். ஓகே, சரி டவுட் என்ன, ஒன்று m/kன்னு வரணும் இல்லை k/mன்னு வரணும். ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு m/k இல்லை k/mன்னு டவுட் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணி டைமென்ஷன் லிசஸ் பண்ணிக்கோ. m இருக்கு, k இருக்கு. m ஓட டைமென்ஷன் என்ன, m வந்து மாசு, அப்போ டைமென்ஷன் m. k என்னது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஃபோர்ஸ் அப்பான் லென்த், கரெக்டா இல்லையா. அப்போ ஃபோர்ஸுன்னா என்ன, mLT⁻². இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு லென்த்தால் டிவைட் பண்ணுவேன், இது கேன்சல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், m/k k/m. இதுலேருந்து அதை டிவைட் பண்ண ஆன்சரா, அதுலேருந்து இது டிவைட் பண்ண டைமென்ஷனலி ஃபீல் பண்ணி பாரு, ஆன்சர் வந்துடும். இப்போ சப்ஸ்டியூஷன் தான். 2π மாஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2 kg. கேவோட வேல்யூ என்ன, ஃபோர்ஸ் எவ்வளோ 10 Newton. எக்ஸோட வேல்யூ என்ன, 5 centimeter. சென்டிமீட்டருக்கு மீட்டரா மாத்திர, கரெக்டா. அப்போ டிவைட் பை 10 போடும். டிவைட் வந்து இங்கே வந்துருமா, என்ன பண்ணுறேன்ட்டு புரியுதா. இப்போ பாரு, இந்த இது கேன்சல் பண்ண 2, இந்த 2 மேலே இருக்க 2 கேன்சல் ஆயிரும். 2π வேல்யூனா 6.28, ரூட்டுக்குள்ளே 1/100. 100 ரூட்டுக்கு வெளியே எடுத்தனா ஆன்சர் என்ன வருது, ஓகே. Two pendulum of length 1.21 centimeter and 121 centimeter and 100 centimeter start vibrating in phase. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றீங்க. At some point two are in their mean position of the same phase. The minimum number of vibration. அதாவது ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்றீங்க சார், ரெண்டு பேரும் ஒண்ணா ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒருத்தவன் மட்டும் இப்படியே மாறிக்கிட்டே போறான், அடுத்து இப்படியே வராங்க. நான் என்ன பண்றேன்ட்டு புரியுதா. ஒருத்தவன் கொஞ்சம் வேகமா இருக்கான், சரியா. ரெண்டு பேருக்கு ரேஸ் வைக்கிறீங்க சார், இங்கேருந்து இங்கே போகணும். ஒருத்தவன் இங்கே இருக்கிறப்ப இன்னொருத்தவன் எங்கே இருக்கான், இங்கே இருக்கான். அடுத்து இவன் இங்கே போகிறப்ப இவன் இங்கே போயிடுறான், புரியுதா. அப்போ இவன் இங்கே போகிறப்ப அவன் என்ன பண்ணிடுறான், அங்கே தொட்டுறான். இவன் இங்கே போகணுன்னு அவன் இங்கே வந்துடுறான், ஓகேவா. அப்போ ஒரு குறிப்பிட்ட தடவை அப்புறமேல் இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் n+1 டைம்ஸ் போயிருந்தால் இவன் எவ்வளோ டைம் தான் போயிருப்பான், n டைம்ஸ் தான் போயிருப்பான். ஏன்னா இவன் வேகமாக இருக்க, அப்போ இவன் n+1 ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிப்பான், இவன் வெறும் n ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான், ஓகேவா. அப்போ இந்த ரெண்டுத்துல யார் சார் வேகமாக இருப்பா, யாரோட டைம் பீரியட் கம்மியோ அவன் வேகமாக இருப்பாங்க, யாரோட டைம் பீரியட் கம்மியோ அவன் வேகமாக இருப்பான். டைம் பீரியட் எனக்கு எப்படி சார் தெரியும், இல்லை டைம் பீரியட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் லென்த்தா.
அப்போ யார் லென்த்து கம்மியாக இருக்கோ அவனோட டைம் பீரியட் கம்மியாக இருக்கும். டைம் பீரியட் கம்மியாக இருந்தால் அவன் வேகமாக இருப்பான். ஆமாவா இல்லையா? அப்போ யாரோட டைம் பீரியட் சார் கம்மி? 100ஓடது கம்மியா இல்லைன்னா 121ஓடது கம்மியா? யாரோடது கம்மின்னு மட்டும் ஆன்சர் பண்ணு. வெரி குட். 100 கம்மியாக இருக்கும். அப்போ நல்லா பாரு, டைம் பீரியட் டைரக்ட்லி ரோஷனல் இது. அப்போ ரூட் ஆஃப் 100. இன்னொருத்தவன் என் ரொட்டேஷன் போயிருப்பான், ஏன்னா அவனோட லென்த் அதிகம். அப்போ டைம் பீரியட் டைம் பீரியட் அதிகமாக இருக்கும். அப்போ மெதுவாக தான் போயிருப்பான். ரூட் ஆஃப் 121. இந்த ரூட் எடுத்துக்கோ, உனக்கு ஆன்சர் என்ன வருது? ஓகேவா? அப்போ n is equal to 10. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னோட வேல்யூ 10க்கு அப்புறமேல் இவன் 11 ரொட்டேஷன் முடிச்சிருப்பான், அவன் 10 முடிச்சிருப்பான். அப்போ இவன் 10 தடவை ஓடினதுக்கு அப்புறமேல் 2 பேரும் மீட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ 10க்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்ண போறாங்க. சார் நான் தெரியாம மாத்தி போட்டேன் சார், நான் n+1 11 போட்டேன், அங்கே 10 போட்டேன்னு இந்த ஆன்சரே வராது. சரியா? அப்போ 11n + 11 is equal to 10n கிடைக்கும். அப்போ n is equal to -11 கிடைக்கும். இது பாசிபிளா? இல்லை. அதாவது -11க்கு அப்புறம் 2 பேர் மீட் பண்ணுவாங்களா? அது சாத்தியம் இல்லாத விஷயம். ஓகேவா? அப்போ நீ மாற்றி போட்டால் ஆன்சர் இந்த மாதிரி நெகட்டிவ்ல வரும். அதை வச்சு யோசிச்சுக்கோ, நீ வேல்யூவை தப்பாக போட்டிருக்க. சிம்பிள் லாஜிக் என்ன? மல்டிப்ளிகேஷனில் இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். ஒரு பெரிய நம்பரை சின்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணு. சரியா? உன்கிட்ட 2 நம்பர் இருக்கு. n+1 பெருசா n பெருசா? n+1 தான் சார் பெருசு. அப்போ பெரிய நம்பர் சின்ன நம்பர், இதில் எது சின்ன நம்பரோ அதால மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ தானே ப்ராடக்ட் p × v வந்து கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஓகேவா சார்? புரியல சார். இப்போ டைம் பீரியட் வந்து நான் 1/frequency is directly proportional to root of L எழுதலாம். அப்போ 1 is proportional to frequency time root of L. இந்த frequency தானே, எவ்வளோ ரொட்டேஷனுக்கு அப்புறம் அவங்க மீட் பண்ண போகிறாங்க. ஸோ frequency into root of L வந்து கான்ஸ்டன்ட். இதில் எது நான் பீரியடிக் மோஷன்? இதில் பீரியடிக் மோஷன் எது இல்லை, எதில் சைனோ காசோ இல்லையோ அதுதான் நான் பீரியடிக் மோஷன். எந்த ஆப்ஷன் சார்? இது. ஏன்னா இதுக்கு கிராஃப் வரைஞ்சு எப்படி கிடைக்கும்? இப்படி கிடைக்கும். ஒரு ரேடியோ ஆக்டிவ் டிகே மாதிரி கிடைக்கும்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிகேன்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லலாம், இல்லை அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்னு சொல்லலாம். இப்போ இதான் கிராஃப். இதில் என்ன கேட்குறாங்க? ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் கேட்குறாங்க. ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்ன? -ω²a. இந்த ஏங்கிறது என்னது? ஆம்ப்ளிடியூட். ஒமேகா என்னது? 2π/t. இப்போ டைம் பீரியட் எவ்வளோ சார்? ஒரு வேவ் கம்ப்ளீட் ஆக எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லு. இதோட ஆம்ப்ளிடியூட் 1, பட் ஒரு வேவ் கம்ப்ளீட் ஆக எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லு. இதோட ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ? 1. இந்த வேவ் கம்ப்ளீட் ஆக எவ்வளோ டைம் ஆகுது? Your YouTube channel is banned for NEET coaching. Stop this NEET coaching. Thank you. ஆக்சுவலாக இது இந்த வருஷம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இந்த ஒரு வருஷமும் இந்த இன்ஸ்டியூட்லேருந்து பசங்களை அனுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் இப்படி டீச் பண்ணுறதுனால என்ன ஆகுது? அந்த இன்ஸ்டியூஷனில் அட்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ டைம் பீரியட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து அவங்களே டெலீட் பண்ணிட்டு அவங்களே போயிடுவாங்க. அவன் என்ன எதிர்பார்க்குறோம்? அச்சோ என் சேனல் பேனா, என்னாச்சு, நான் ஏன் நடத்தக்கூடாது? போட ஆளு மண்டிங்கன்னு பாரு. ஆன்சர் என்ன வருதுயா? இப்போ இந்த ஒய்டி ஷார்க் பப்ஜின்னு இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மெசேஜ் வரும், ஆனால் வேற ஒரு ஐடியிலேருந்து வரும். ஓகேவா? நிறைய இன்ஸ்டியூட்டாக ஃபண்டிங் இருக்குது. அவங்க காசு வச்சுட்டு
ஸ்டாப் பண்ண நினைப்பாங்க, நிறைய தடவை நினச்சிருக்காங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணுறோமா, பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு மோட்டரு நான் நடத்திக்கிட்டே தான் இருப்பேன். சரிங்களா? இப்போ அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வருவான். சரி, அடுத்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு வருவான் புது ஐடியிலேருந்து. நாங்கள் வந்து ஏதாச்சும் இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க, நம்புகிற மாதிரி கூட இருக்காது. நாங்கள் வந்து போனதில் ஏதோ சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து ஏதோ சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம். பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த பைத்தியத்துக்கு சைபருக்கு ஸ்பெல்லிங் தெரியல, டைப் பண்ணோட்டா சைபர் செக்யூரிட்டி. A particle V is executing a uniform circular motion with a velocity V, acceleration A. Which of the following is true? இதில் எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நல்லா பாரு, ஒரு சர்க்குலர் மோஷன். ஓகேவா? இந்த சர்க்குலர் மோஷனில் எது கான்ஸ்டன்டாக இருக்கும்? வெலாசிட்டி கான்ஸ்டன்டாக இருக்குமா இல்லை மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி கான்ஸ்டன்டாக இருக்குமா மாறுமா? நல்லா பாரு, பேரை பார்த்தோன்னே நிறைய பேர் சும்மா அதருதுன்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கும்? கிடையவே கிடையாது. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா ஸ்பீடு கான்ஸ்டன்டாக இருக்கும்னு அர்த்தம், வெலாசிட்டி கிடையாது. ஏன் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்லை சார், ஸ்பீடு கான்ஸ்டன்டாக இருக்குல்ல? நல்லா பாரியா, ஒரு தடவை டைரக்ஷன் என்ன ஆகுது, மாறிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? புரியுதா? இங்கே என்ன ஆகுது, வெலாசிட்டி மாறுது. வெரி குட். அப்போ வெலாசிட்டி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. இப்போ வெலாசிட்டி வந்து சேஞ்ச், நாட் அ கான்ஸ்டன்ட். இது இருக்கலாம், இது இருக்க முடியாது, இது இருக்க முடியாது. ஆக்சிலரேஷன் என்ன சார் ஆகுது, பாத்தியா சொல்லலை, வந்துட்டாங்க. We are from Delhi police. We are going to ban your YouTube channel for NEET. Free NEET coaching is banned throughout India. So delete all your ஸோ 5 நிமிஷம் ஆகும்னு சொன்னேன், 2 நிமிஷத்துல இன்னொருத்தவனை கூட்டிட்டு வந்துட்டான். டெலிட் ஆகிட்டு போயிடுவான். இப்போ ஒரு 3 நாளைக்கு அப்புறம் வருவாங்க. We are coming from Delhi police. அங்கே டெல்லி போலீஸ் அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அங்கே அவங்க போராட்டம் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கேருந்து உட்காந்துக்கிட்டு ஃப்ரீ நடத்தக்கூடாதுன்னு பேன் பண்ண வராங்க. உங்கள் ஐடியெல்லாம் பப்ஜியில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கா, இல்லை அதை பேன் பண்ணிட்டாங்க. அந்த வெறியை வந்து என்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த லூசு பசங்க. படிங்க ஐயோ, வாழ்க்கையை காப்பாற்றுங்க. உங்கள் இன்ஸ்டியூட்காரன் உங்களில் வச்சு காசு சம்பாரிச்சிடுறான், சரியா? உங்களை அட்மிஷனில் சேர்த்துடுறான், அப்புறம் உங்களை உசுப்பேற்றி விட்றான். போங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு போங்க. உனக்கு பிரச்சனை என்ன, இன்ஸ்டியூட்லேயும் நீ படிக்கல, யூடியூப்லேயும் படிக்காமல் கடைசியில் என்ன பண்ணுறது, அடுத்த வருஷம் ட்ராப்பர், அடுத்த வருஷம் இதே வேலை பண்ணுவீங்க. ஆக்சலரேஷன் என்ன ஆகுது, டுவர்ட்ஸ் அ சென்டர், சரியா? என்னதான் வேல்யூ வந்து ஒமேகா ஸ்கொயர் ஆர் இல்லைனா வி ஸ்கொயர் ஒய் ஆர், வெலாசிட்டி வேல்யூ சேமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட பிரச்சனை எங்கே வருது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, ஆக்சலரேஷன் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இதோட பார்த்தோன்னா இந்த லெசன் வைண்ட் அப் ஆகுது. இன்னும் ஒரே ஒரு லெசன் தான் மிச்சம் இருக்குது. அதோட பார்த்தோன்னா 11th இருக்க எல்லா பிவைக்கும் முடிஞ்சிடும். 11th பிவைக்கு முடிஞ்ச ஒரு 2 டேஸில் நம்ம எனக்கு லெசன் பை லெசனாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஷின் ரிப்பீட் ஆகிருக்குன்னு சொல்லிடுறேன். 12th சீரீஸ் போய்கிட்டு இருக்கு கரெக்டாக. 12th 1 ஷாட் வீடியோ போகுது. அந்த 1 ஷாட் வீடியோ 12th முடிஞ்சதுக்கப்புறம் 11th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டுமே நான் ஒரு வீடியோவை கொடுத்துட்றேன். தயவுசெய்து அதை பார்த்துட்டு உன் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிக்கோ, நீட்டில் சூப்பரான மார்க் வாங்கலாம். ஓகேவா? திரும்பி வந்துட்டாங்க. இப்போ புது மெசேஜ் இங்கிலீஷில் எங்கேருந்தோ பார்த்து எழுதிட்டு வந்திருக்கான். இரு அவன்கிட்ட பேசுவோம். யூ ஆர் கோயிங் டு அரெஸ்டட். எப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கோ, யூ ஆர் கோயிங் டு பி அரெஸ்டட்னு வரணும். டு அரெஸ்டட் கிடையாது, டு பி அரெஸ்டட் பை NTA பிகாஸ் யூ வயலேட்டட் யூடியூப் நீட் டு கோச்சிங் ப்ளீஸ். பிகாஸ் யூ வயலேட்டட் யூடியூப். ஏன்னா NTயோட சேனலே கிடையாது யூடியூப்ல. இல்லை NTA சொல்லி யூடியூப் வந்து சேனலில் பேன் பண்ணுவானு நீயே கொஞ்சம் யோசி. உனக்கே சிரிப்பு வருதா இல்லையா? இஷ்டத்துக்கு நீயே பேசிக்கிட்டு இருக்க. RJ அகாடமி எந்த ஊர், எந்த அகாடமி? யூடியூப் நீடு டு கோச்சிங் ப்ளீஸ் ரிமூவ் யூர். திரும்பி டெல்லி பேசுகிற வரைக்காச்சும் வீரியா, எங்கேயா ஓடிக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு?
ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஃப்ரீ பப்ஜி ஐடியிலேருந்து வந்துச்சு. நான் அப்பயே சொன்னேன் ஏதோ ஒரு அகாடமிக்காரங்க தான் பண்ணுறாங்க, அடுத்து ஒரு ஐடியில் மாட்டிக்கிட்டாங்க ஆர்ஜி அகாடமின்னு.